டிஎன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். காங்கிரஸில் உழைத்தவர்கள் யாரும் முன்னுக்கு வந்ததாக சரித்திரம் இல்லை. பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் பேட்டி. அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு விழா தள்ளி போவது ஏன்? அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். புதுவையில் வீடு உடைத்து பணம் நகை திருடிய ஆந்திர வாலிபர் கைது. பணத்தை ஆடம்பரத்திற்கு செலவிட்டது அம்பலம். 35 பெண்களை காதல் வலையில் சிக்க வைத்த ஒடிசா வாலிபர் கைது. போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். காங்கிரஸில் உழைத்தவர்கள் யாரும் முன்னுக்கு வந்ததாக சரித்திரம் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில புதிய பாரதிய ஜனதா தலைவராக வி.பி. ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்டார். இவர் கடந்த 30ஆம் தேதி பாஜக தேசிய செயலாளர் தருண்சுக் முன்னிலையில் பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து புதுவை பாஜக அலுவலகத்தில் வி.பி. ராமலிங்கம் இன்று முறைப்படி பொறுப்பேற்றார். இதற்காக கட்சி தலைமை அலுவலகம் வந்த வி.பி. ராமலிங்கத்திற்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் கட்சி நுழைவாயிலில் உள்ள கொடிமரத்தில் கட்சி கொடியை ஏற்றினார். பின்னர் 2வது மாடியில் உள்ள தலைவர் அறையின் இருக்கையில் அமைச்சர் நமச்சிவாயம், செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் அவரை அமர வைத்தனர். தொடர்ந்து வி.பி. ராமலிங்கம் கையெழுத்திட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் பாஜகவில் மட்டுமே இது சாத்தியம் என்றார். எந்த ஒரு கட்சியிலும் 30 ஆண்டுகள் இருந்தாலும் விடமாட்டார்கள். காங்கிரஸில் ஓரிரு தலைவர்கள் தான் திரும்ப திரும்ப வருவார்கள். சாமானியர்கள் வர முடியாது என்றார். சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த தன்னை மாநில தலைவராக பிரதமர் ஆக்கியுள்ளதாகவும் இது பாரதிய ஜனதாவில் உழைப்போருக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தருவதாகவும் அவர் கூறினார். அமைச்சர் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா தள்ளி போவது குறித்து அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இன்று கட்சி அலுவலகத்தில் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு அமைச்சர் நமச்சிவாயம், செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் ஒப்புதலுக்கான கோப்பு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடி இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பாரதிய ஜனதா கட்சியில் விசுவாசமாகவும் உண்மையாகவும் உழைத்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுவையில் வீடு புகுந்து திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து நகை மற்றும் பணங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதரன். தொழிலதிபரான இவர் கடந்த பிப்ரவரி மாதம் குடும்பத்துடன் சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். திரும்ப வந்து பார்த்தபோது அவரது வீடு உடைக்கப்பட்டு அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த 55 பவுன் தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து அவர் ரெட்டியார்பாளையம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் வீடு புகுந்து திருடியது ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வர ரெட்டி என்பது தெரிய வந்ததா. இதனையடுத்து தனிப்படை போலீசார் அங்கு சென்று வெங்கடேஸ்வர ரெட்டியை பிடித்து கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் புதுச்சேரி மட்டுமன்றி பல்வேறு மாவட்டங்களிலும் 15க்கும் மேற்பட்ட வீடுகளை உடைத்து நகை பணத்தை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. கொள்ளையடித்த நகை பணத்தை ஆடம்பர வாழ்க்கைக்கும் கிரிக்கெட் சூதாட்டத்திற்கும் செலவிட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடம் இருந்த 30 பவுன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். 35 பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி ஆபாச வீடியோக்களை எடுத்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் பெண் தொழிலாளி ஒருவரின் மகளின் ஆபாச புகைப்படங்கள் அதே நிறுவனத்தில் பணிபுரிகின்ற பல நபர்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலம் பரவியது. ஒரு நபர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த படங்களை அனுப்பியிருந்தார். இது குறித்து அந்த பெண் தொழிலாளி நிறுவன மேலாளரிடம் முறையிட்டார். மேலும் சைபர் கிரைம் போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த பிரகாஷ் நாயக் என்பவர் இந்த செயலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து ஒடிசாவில் பதுங்கியிருந்த அவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். அவரை அழைத்து வந்து விசாரணை நடத்தி அவரிடமிருந்த செல்போனை போலீசார் பறிமுதல் செய்து ஆய்வு செய்தபோது பல பெண்களுடைய அந்தரங்க புகைப்படங்களும் வீடியோக்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது.
அவர் விதவிதமாக போட்டோ ஷூட் எடுத்து அதனை தனது டிபியாக வைத்து பெண்களை மயக்கியதும் தெரிய வந்தது. அவருடன் பழகிய பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருக்கும்போது அதனை வீடியோ எடுத்தும் அவர்களுக்கு அனுப்பிய வீடியோ மற்றும் போட்டோக்களை வைத்து பல பெண்களை மிரட்டி வந்துள்ளார். இதனையடுத்து இன்ஸ்டாகிராமில் சோதனை செய்த போது 35க்கும் மேற்பட்ட பெண்களுடன் அவர் தனிமையாக இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்த நாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் உள்ள அவரது உருவ சிலைக்கு சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு சமூக அமைப்பினரும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அருமார்த்தபுரம் தென்றல் நகரில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமார்த்தபுரம் வார்டு தென்றல் நகரில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் செல்வகுமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். இதேபோல உழவர்கரை தொகுதி அருமார்த்தபுரம் வார்டு ரோம் நகரில் 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதிலும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை கூடப்பாக்கம் மாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4வது கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து இன்று காலை கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ட்ரோன் மூலம் புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் எம்பலம் செல்வம், முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவண்குமார் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவிந்தசாலை துலுக்கானத்தம்மன் கோவில் ஆண்டு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று 38ஆம் ஆண்டு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக பெரியபாளையத்தம்மன் ஆலய தலைவர் முருகானந்தம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் சங்க ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர் நலசங்கத்தின் 12ஆம் ஆண்டு விழா லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. தமிழகத்தின் மெக்கானிக் சங்கத்தின் தலைமை சங்க பொறுப்பாளர்கள், கிளை சங்க நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து சங்க கொடியை புதுச்சேரி சங்கத்தின் தலைமை பொறுப்பாளர்கள், தமிழக சங்கத்தின் தலைமை பொறுப்பாளர்கள் இணைந்து ஏற்றி விழாவினை தொடக்கி வைத்தனர். மூத்த உறுப்பினர் ஜோசப் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தமிழ்நாடு தலைமை நல சங்க நிர்வாகி செல்வம், குமாரவேல், ஜமால் முகமது, அறிவழகன், மனோகர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நிர்வாகிகள் மெக்கானிக்கல் நலவாரியம் மற்றும் தொழில் பயிற்சி கூடம் அமைக்க கோரிக்கை விடுத்தனர். விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்தார். அரியாங்குப்பம் முத்துமாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் அணிந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். புதுவை அரியாங்குப்பம் பிசிபி நகரில் உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 70ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று மாலை ஸ்ரீ ஐயனாரப்பன், பூரணி பொற்களை மற்றும் வீரன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது.
இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழா குழுவினர் 50க்கும் மேற்பட்டோருக்கு வேட்டி துண்டினை வழங்கினார். ஆலய குழு சார்பில் அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ ஏழை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பக்தர்களுக்கு அலகு குத்தி செடல் தரித்து அரியாங்குப்பம் முக்கிய வீதிகள் வழியாக உலா சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பால் சாக்கை வார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர், அரியாங்குப்பம் பிசிபி நகர் கிராமவாசிகள் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பேட்கோ சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் வாய்க்கால் கரையில் பட்டா வழங்கப்பட்ட பகுதியில் 78.89 லட்சம் ரூபாய் செலவில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். விழாவிற்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், பேட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர்கள் முரளிதரன், பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட் புதுநகர் பகுதியில் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வம் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,065 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,520 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காங்கிரஸில் உழைத்தவர்கள் யாரும் முன்னுக்கு வந்ததாக சரித்திரமில்லை. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பேட்டி. அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு விழா தள்ளி போவது ஏன்? அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். புதுவையில் வீடு உடைத்து பணம் நகை திருடிய ஆந்திர வாலிபர் கைது. பணத்தை ஆடம்பரத்திற்கு செலவிட்டது அம்பலம். 35 பெண்களை காதல் வலையில் சிக்க வைத்த ஒடிசா வாலிபர் கைது. போலீசார் விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.